தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் புதிய தலைவராக எஸ். சவுந்தரராஜன், பொதுச் செயலாளராக வெள்ளையன் மகன் வே. மஸ்மர்காந்தன், பொருளாளராக நியூ ராயல் எஸ். பீர் முகமது தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்று தெரிவித்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவராக இருந்த தா. வெள்ளையன் அண்மையில் காலமானார். அவரது மறைவை தொடர்ந்து வணிகர் சங்கங்களின் பேரவை கூட்டம் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வணிகர் சங்கங்களின் பேரவையில் மாவட்ட தலைவர்கள் 47 பேர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதிய பொதுச் செயலாளராக வே. மஸ்மர்காந்தன் தேர்வு செய்யப்பட்டார். இவர் மறைந்த வெள்ளையனின் மகனாவார். பேரவையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வணிகர் சங்கங்களின் பேரவை புதிய நிர்வாகிகள் கூறுகையில், நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வகையில் டைமண்ட் ராஜா நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் நீக்குவதாக கூறினார்கள். மேலும் அனைத்து பொருட்களுக்கும் GST ஒரே சதவிகிதத்தில் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இந்தியாவில் சில்லறை வணிகத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் எதிராக செயல்பட்டால் பேரவை அதனை முழுமையாக எதிர்த்து போராடும். 1/10/2024 திருச்சியிலே கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம், நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 29/9/2024 அன்று டைமண்ட் ராஜா அவர்கள் 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார். அதனால் நாங்கள் 1/10/2024 எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது. திருச்சியில் 43 மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 43 மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஏகமனதாக பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும், பேரவை பொதுச் செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் மஸ்மர்காந்தன் வெள்ளையன் அவர்களும், பொருளாளராக அண்ணன் நியூ ராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம். அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமண்ட் ராஜா வெள்ளையன், கே. தேவராஜ், திரு பாலகிருஷ்ணன், திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம். அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது, அனைவருக்கும் வழங்குகிறோம். அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவைத் தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து வணிகர்களுக்காக, வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் வணிகர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருந்து, பண்டிகை காலம் 2 மாதத்திற்கு முன்பாக 110 ரூபாயாக இருந்த எண்ணெய் விலை இன்னைக்கு 126 ரூபா 130 ரூபா இருக்குது. இது பண்டிகை காலம், இன்னும் விலை கூடும். அதுமாதிரி பருப்பு வகை பொருள்களும், இதுக்கு காரணம் எல்லாமே GST தான். GST ஒன்று உணவுப் பொருளுக்கு இல்லாமல் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தான் இந்த பொருள் விலை கூடுறதை கட்டுப்படுத்தும். அதை மத்திய மாநில அரசுகள் அதுக்கு உரிய நடவடிக்கைகள், அதை காப்பதற்காக சில முக்கியமான கோரிக்கைகள். 1, ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் வர்த்தகத்தால் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு வணிகர்கள், அவர்களை சார்ந்த அந்த குடும்பமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதை அடியோடு ஒழிக்க வேண்டும். அப்படி அடியோடு ஒழிக்க முடியவில்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. 2வது, எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவையின் தாரக மந்திரம் சுதேசிய கொள்கை. உள்நாட்டு உற்பத்தியை பெருகினால் மட்டுமே நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை சீர் செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய பேரவை தலைவர் அவர்களுடைய கருத்து. ஆக வணிகர்களும் சரி, பொதுமக்களும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும்.
பேரவை நிறுவன தலைவரின் வழியில் அரசியல் சார்பின்றி சுதேசிய கொள்கையுடன் பேரவை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட தலைவர்களும் பகுதி சங்கங்களை சந்தித்து பேரவையில் இணைக்க பாடுபட வேண்டும் என்று கூறினர்.